ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம டீ கடை கஜடா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம முட்டை யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். வாங்க டீ கடை கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. எந்த கப்பால் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் எல்லா பொருளும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காவை சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ அரைச்ச சர்க்கரையை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இது கூட 2 கப் அளவு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த டீ கடை கஜரா நமக்கு மைதா மாவில் தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்கிறோம். இப்போ 2 கப் அளவு நம்ம கோதுமை மாவை சேர்த்தாச்சுங்க. அடுத்து இது கூட அரை கப் அளவு ரவை எடுத்துக்கலாங்க. சர்க்கரை எடுத்து அதே கப்பில் தான் நான் எல்லா பொருளும் எடுத்துருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாவை நல்லா விஸ்கால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ரீஃபண்ட் ஆயில் இல்லைனா நெய், ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாகவும் பிசையக்கூடாதுங்க. நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். அந்த பக்குவத்துக்கு பாலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நம்ம பாலை சேர்த்து நல்லா இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சிக்கணுங்க. ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. ரவை நல்லா ஊறணும். அதனால் இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். அந்த 10 நிமிஷத்தில் ரவெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரவெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் நல்லா வரும். அடுத்து கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்சிருக்கக்கூடாது, மிதமான தீயில் தான் வச்சுருக்கணும். மாவு எடுத்து போடும்போது கை பிசு பிசுன்னு இருக்குங்க. அதனால் கையை தண்ணியில் நல்லா நினச்ச பிறகு மாவை அப்படியே எடுத்து நம்ம போட வேண்டியதான். நம்ம ரவுண்ட் ஷேப் உருட்டி நம்ம போடணும்னு அவசியம் இல்லைங்க. மாவை கையால் அப்படியே எடுத்து நம்ம அப்படியே போட வேண்டியதாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு தான் இந்த ரெசிப்பியை நம்ம செய்யணுங்க. இல்லைன்னா டக்குன்னு கலர் மாறிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இதுமாரி அடிக்கடி திருப்பி வெட்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், லைட்டாக வெடிப்பு வந்திருக்கு. இதுமாரி நம்ம அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு அடிக்கடி திருப்பி வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடையில் வைக்கிற அதே ஷேப் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அடிக்கடி இதுமாரி திருப்பி வெட்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இந்த ரெசிபி நமக்கு கடைகளில் மைதா மாவும் முட்டையும் சேர்த்து தான் செய்வாங்க. ஆனால் நம்ம மைதா மாவும் முட்டையும் சேர்க்காமையே செஞ்சுருக்கோம். ஆனால் கடையில் வைக்கிற அதே டேஸ்ட்டில் தான் நமக்கு இந்த ரெசிபி கிடைக்கும். அடிக்கடி இதுமாரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு சத்தெல்லாம் நல்லா சைலண்ட் ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரும் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கலர் வந்த உடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கடைகளில் விற்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு சூப்பரான டீ கடை கஜரா நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக டீ கடை கஜரா செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட கஞ்சி வத்தல், முறுக்கு வத்தல், வெங்காய கிள்ளு வத்தல், மாங்காய் ஊறுகாய், மோர் மிளகாய், கொத்தரங்காய் வத்தல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.